ஆசிரியர் பணி நியமனத்தில் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் உண்ணாவிரதம் இருக்க முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டனர். பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தின் போது வெயிட்டேஜ் முறை பின்பற்றப்படும் என்று அரசு அறிவித்தது. இதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண் மற்றும் SSLC +2 மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படுவதற்கு பட்டதாரி ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த 18ஆம் தேதி உண்ணாவிரதம் இருந்தவர்கள் புதன்கிழமையன்று அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து நீதிமன்றம் செல்லுமாறு அரசு தரப்பில் கூறியதால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் பட்டதாரி ஆசிரியர்கள் வியாழனன்று சென்னை காமராஜர் சாலையில் மெரினா கடற்கரை காந்தி சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள இருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். வெயிட்டேஜ் சிஸ்டத்தினால இந்த எபோ 90 எடுத்தவங்களால ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம். பிலோ 90 எடுத்தவங்களாம் வேலை கிடைச்சிருக்கு. எபோ 90 118 எடுத்தவங்களுக்கு கூட வேலை கிடைக்கலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். எல்லா சிலபஸ் கவர் பண்ணி தான் படித்தோம். +2 டிகிரி லெவல் கூட கவர் பண்ணி தான் படித்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ +2 டிகிரி எல்லாம் பார்க்கறதுனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்ததும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எங்களால் இதுக்கு மேலே வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே எபோ 90 எடுத்து பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. போராட்டம் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தொடரும். கைது செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்காவில் தங்க வைக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் முகத்தில் கரியை பூசிக்கொண்டு போராட்டத்தை தொடர்ந்தனர்.